ஓஹோ, ஏய் புளி முட்டை குக்கிங்கா சூப்பர். ஏ புளி முட்டை ஆட ஓய் என்ன என்னாச்சு? அப்படி என்ன உலகத்தையே மறந்த மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? என்ன விஷயம்? எல்லாம் அந்த ரம்யா பத்தி தான் சின்னதா. அவளை பத்தி எல்லாம் யோசிக்க என்ன இருக்கு? அவதான் அவ வீட்டுக்கு மறு வீடு போயிட்டால. இல்ல, ரம்யா அவ வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போல, ஏன் வீட்டுக்கு போயிருக்கா. என்ன சொல்ற? ஆமாங்க சின்னதா, இப்பதான் ரம்யா எனக்கு போன் பண்ணா. அவ ஏன் வீட்டுக்கு தான் மறு வீட்டுக்கு போயிருக்காளாம். என் அப்பாவோட சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பாத்திருக்கா. அது சரி, அத்தை இவளை விட்டு வைப்பாங்களா? அவ மேல அவங்க பயங்கர கோவத்துல இருந்தாங்களே. வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா கோவத்துல தான் இருப்பாங்க. நாய்க்கு பிஸ்கெட் பூனைக்கு பாலுன்னு எதுக்கு யாருக்கு என்ன குடுக்கணும்னு ரம்யாவுக்கு நல்லாவே தெரியும் சின்னதா. 25 பவுன் நகையை கொண்டு போய் என் தங்கச்சிக்குன்னு சொல்லி சித்தி கிட்ட கொடுத்திருக்கா. அவ நகையை பார்த்ததும் என் சித்தியோட கோவம்லாம் பஞ்சா பறந்து போயிடுச்சு. ஏய், ரம்யா இப்படி யாருக்கும் சும்மா 25 பவுன் நகையை தூக்கி கொடுக்கற ஆளே கிடையாது. அப்படிப்பட்டவ மீனாவுக்குன்னு சொல்லி அத்தை கிட்ட நகையை கொடுத்துருக்கானா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் இருக்கு. கண்டிப்பா ஏதோ விபரீதமா நடக்க போகுது. ஆமாங்க சின்னதா, ஏன் மனசுக்கும் அப்படிதான் படுது. நாம எதுக்கும் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? என்ன சொல்றீங்க? சரி வா. எங்க போயிட்டீங்க எல்லாரும்? ஒன்னும் இல்ல, நம்ம 2 பேரும் மறு வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயத்த அண்ணத்துக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு எதுக்கு அவகிட்ட போய் சொன்னீங்க? சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? நேரா புருஷனை கூப்பிட்டுட்டு இங்க வந்துருவா. நீ யார் என் வீட்டுல மறு வீடு கொண்டாட, வெளில போ அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொன்னா அதுக்கு உங்க சாமிதுரை மாமா என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாரு? ஏய், நீ யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு, வெளில போடி அப்படின்னு அந்த புடவைக்காரி கிட்ட சண்டை போட்டு வெளில அனுப்புவாரு. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைங்க. அது உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு தேவையான பிரச்சனை. அவ இங்க வரணும், 2 பேருக்கும் சண்டை வரணும். அண்ணத்தை சாமிதுரை அப்பா கோவமா திட்டணும். அதை கேட்டுட்டு உங்க தம்பி கார்த்திக் அவர்கிட்ட சண்டைக்கு போகணும். அத நான் சந்தோஷமா வேடிக்கை பார்க்கணும். புரியுது, சூப்பர். ஊதி ஊதி நெருப்ப பெருசாக்கி விட்டு அதுல குளிர்காயணும்னு சொல்றீங்க. ஐடியா நல்லதா இருக்குது. ஆனா இங்க பெரிய பிரச்சனை நடந்ததுன்னா நமக்கு நம்ம மறுவீடு கொண்டாட்டம் கெட்டு போயிடும்ல. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சண்டை கிண்டா வந்ததுன்னா நம்ம சந்தோஷம் கெட்டு போயிடும்ல. நல்லாதான் இருக்கும் நமக்கு மட்டும். ஊரு 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க அடிச்சு புரண்டு சண்டை போடுறத ஆற அமர வேடிக்கை பார்க்கறத விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது சரவணன்? ஏன் மேடம், மறு வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு போகாம இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க ஏதோ பெருசா பிளான் பண்றீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அது இவ்வளோ பெரிய பிளானா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. தரமா இருக்குங்க. மாப்ள வா. என்ன மாப்ள, என் பொண்ணுகிட்ட என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? மாமா, கல்யாணமே ஆயிடுச்சு, நான் ஏன் ரகசியம் பேசணும்? சொல்லு. என்ன மாப்ள, கோச்சிக்காதீங்க. ஒரு சின்ன சந்தேகம், அத என் மவகிட்ட கேட்டு தெளிவு பண்ணிட்டு போலாமே தான் வந்தேன். என்ன சந்தேகம்பா? அது வந்துமா, அது தொண்டை வரைக்கும் வருது, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. வாந்தியா? பின்ன என்ன சொல்லணும்னு இவ்வளவு தூரம் வந்துருக்குற, அப்புறம் இங்க வரைக்கும் இருக்கு அங்க வரைக்கும் இருக்குன்னா என்ன? இங்க வா, உட்காரு. இப்ப இங்க வரைக்கும் வந்துச்சுல, அதை இப்படி வர வச்சு சொல்லிடுறேன் மாப்ள. அது ஒண்ணு இல்லம்மா,
என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இது வரைக்கும் நானே நினைச்சது இல்ல. ஆனா எங்கிருந்தோ வந்த நீ இவ்வளோ தூரம் யோசிச்சு உன்னுடைய நகையெல்லாம் மீனாவுக்கு தூக்கி கொடுத்துருக்க. ஏமாமா கொடுத்த நகையை எப்பாவது கேட்டுருவாங்க தானே பயந்துன்னு இருக்கா? பயடாத பயடாத.